அஸ்ட்ரோபாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோபாபு பேசுகிறேன். இந்த வீடியோ ராகுவை பற்றியதுதான். எத்தனை வீடியோ ராகுவை பற்றி போட்டாலும் இன்னும் ராகுவை பற்றிய பயம் தீரவில்லை. இல்ல, ராகுவை பத்தின ஒரு நீண்ட ஆலோசனை இந்த வீடியோல பதியலான் இருக்கேன். ராகு கடந்த காலங்களில், ஜோதிடம் தோன்றிய காலங்களிலிருந்து ராகு கேது என்ற அமைப்பு இருக்கிறது. அந்த ராகு கேது என்ற அமைப்பிற்கு உண்டான விதிமுறைகளை ஜோதிடத்திலே வகுத்து வைத்திருக்கிறார்கள். ராகுவினுடைய செயல்பாடு, ராகு இருக்கக்கூடிய இடம், ராகு செயல்படக்கூடிய நிலைப்பாடு, ஏரிய நட்சத்திரம்னு பல்வேறு விதங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா? அதே ராகு இப்ப இருக்காரா அப்படின்னு பார்க்கிற பொழுது அதில் மாறுபட்ட விஷயங்கள் தான் நிகழ்கிறது. இதனுடைய சிந்தனையினுடைய விளைவே இந்த காணொலி. இப்போ ராகு அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால், ரொம்ப 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 லாங்கா போய்க்க வேண்டாம், ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ராகு எவ்வாறெல்லாம் செயல்பட்டது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே ராகுவினுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படக்கூடிய மது, மாது, போதை, கள்ளக்கடத்தல், இந்த மாதிரியான அம்சங்கள், அதே போல கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸ், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லாத பொழுதும் ராகு இருந்ததே, இப்பொழுதும் ராகு இருக்கிறதே அப்படின்ற உண்டான இந்த இடைவெளி பிரச்சனை அல்லது வித்தியாசங்கள் மாறுபட்டு இருக்கிறது. இன்றைக்கு இன்டர்நெட் கிடையாது, யாராலையும் எந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ யாரோ ஒருவர் தெரிவிக்க வேண்டும், படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லையே, வலைதளம் இருக்கிறது, இன்டர்நெட்ல நிறைய விஷயங்கள் வருகிறது. அப்போ இங்க ராகு வித்தியாசப்படுகிறான். ராகு கடந்த 20 to 25 ஆண்டுகளாக எப்பொழுது வலைதளம் துவங்கியதோ அப்போதிலிருந்து இந்த ராகுவினுடைய ஆட்டம் பெரியதாக இருக்கிறது. ராகு படம் எடுத்து ஆட துவங்கி இருக்கிறது. இத்தனை விதமான ஏமாற்றங்கள் அப்பொழுது இருந்ததா? இன்னைக்கு இன்னும் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் ஏகப்பட்டது நடக்குது. தெரிஞ்சே பல இடங்களில நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறார்கள். அப்ப இந்த ராகு எங்கு வித்தியாசப்படுகிறார்? அந்த காலகட்டங்களில் இப்படிலாம் இல்லை. ஒரு மது அருந்த வேண்டும் என்றால் கூட கல்லு கடைன்னு ஊருக்கு வெளியில எங்கேயோ இருக்கும், அங்கேயே போய் குடிச்சிட்டு வருவாங்க. இன்றைக்கு அந்த மது எல்லா வீடுகளிலும், வரவேற்பறைகளில் முதல் கொண்டு, கிச்சன் முதல் கொண்டு பரவி இருக்கிறது. இன்டர்நெட் இல்லாத இடமே இல்லையே. இப்ப இந்த இன்டர்நெட், இந்த மாதிரியான விஷயங்கள், வலைதளம், இதற்குண்டான புதிய பரிமாணங்கள் எல்லாமே ராகுன்னு வேணாம். இந்த புதிய பரிமாணங்களில் ராகு தலை விரித்து படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராகு அதனுடைய நல்ல தன்மைகளிலும் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த ஃப்ராட்னஸ், ஏமாற்றக்கூடிய நிலைப்பாடு, போதைக்கு அடிமையாகுதல், இது மாதிரி நிறைய விஷயங்கள், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்களிலே ராகு பயணப்பட்டு கொண்டிருப்பதை நான் எடுத்து காட்டினாலும் கூட இன்டர்நெட் கண்டுபிடிப்பதற்குண்டான பாசிட்டிவிட்டியை கொடுத்தது ராகு. இன்றைக்கு நிறைய வெப்சைட்ஸ்களை கிரியேட் பண்றது ராகு. ஏஐ அப்படின்ற ஒரு மாயையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ராகு. இன்றைக்கு ஏஐயிலிருந்து கடந்து ஏஎஸ்ஐக்கு பயணப்பட்டிருக்கிறோம். ஒன்றை உருவாக்கி அந்த உருவாக்கம் நிஜமாகவே செயல்படக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கு. இது மாயை தான், இது நிதர்சனம் அல்ல, இது மாயை. இந்த மாயை ஏற்படுத்தி இருக்கிறது ராகு. இப்ப ராகுவினுடைய செயல்பாடு கடந்த 20 ஆண்டுகளில் வித்தியாசப்பட்டிருக்கிறது. அப்ப குணாதிசயங்களும் வித்தியாசம் ஏற்படும். அப்ப இந்த ராகுவை கையாள்வது என்பது மிக கவனத்திற்குரிய ஒரு விஷயம். அப்போ அன்றைக்கு ஒரு 7வது படிக்கிற பையனோ 9வது படிக்கிற பையனோ ஸ்கூலுக்கு போலதான் எங்கேயா சுத்துவாங்க, இல்லை ஏரிக்கரை வாசல உட்காந்து இருப்பாங்க. அங்க இன்னைக்கு அப்படி இல்லை. 7வது படிக்கிற பையனோ 9வது படிக்கிற பையனோ காணனா அவங்க தாய்மார்கள், தந்தைமார்கள் பதறுகிறார்கள். என்ன வழிக்கு போயிட்டானோ, எடுத்த உடனே அவங்க தாட்டா தான் வருது. கெட்டு போயிட்டானோ, போதைக்கு அடிமையாயிட்டானோ என் பையன், இல்ல ஏதாவது சைக்கோஸ்டிக்கான ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவனுக்கு. இப்ப இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அந்த காலத்திலே நம்ம எல்லாம் வளர்த்த பெற்றோர்களுக்கு இல்லையே. அப்போ இதனுடைய குணாதிசயம் மாறுபட்டு இருக்கிறது. ஆக ஜோதிட அணுகுமுறையிலும் இந்த ராகுவை இன்றைக்கு புதிய பரிணாமம் எடுத்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற ராகுவினுடைய அணுகுமுறையிலும் மாற்றம் நிகழ்ந்தே வரணும். இப்ப இன்னைக்கு 12ஆம் இடத்து ராகு வெளிநாட்டு வாசம்னு சொல்றாங்க. அன்னைக்கு 12ஆம் இடத்து வாசு ராகு வெளிநாட்டு வாசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா திரும்பி வருவாரா இல்லையா தெரியாது. கப்பலில பயணம் செய்ய வேண்டும்,
பல மாதங்கள் பயணங்கள் இருக்கும், மிக கடுமையான பயணம். இன்னைக்கு அப்படி இல்லையே, அதிகபட்சமா 17 hours 18 hours நம்ம அமெரிக்காக்கே போயிடலாம். அந்த காலத்திலே அமெரிக்கா போது பல ஆண்டுகள் ஆகும். ஆக இந்த போல ராகு தன்னுடைய படத்தை விரித்திருக்கிறார். இப்போ இதுல இருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது? ரெண்டு பக்கம் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ரெண்டு பக்கம் இருக்கு. இப்ப பாசிட்டிவான விஷயத்திற்கு இதை பார்க்கிற பொழுது இதற்குள் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள். மிக சக்தி வாய்ந்த, வீரியம் வாய்ந்த ஒரு அமைப்பு. ராகு என்பது ஒரு சக்தி வாய்ந்த, வீரியம் வாய்ந்த ஒரு அமைப்பு. இந்த வீரியத்தை இதுபோல கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களை அதை மாற்றுகிற பொழுது இதே போல வளர்ச்சி ஏற்படுமா இல்லையா? இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது ராகுவினுடைய தன்மை. மொபைல் போனுக்குள்ள உட்கார்ந்தது ராகுவினுடைய தன்மை. அது ஸ்மார்ட் போனா மாறினது ராகுவினுடைய தன்மை. இன்னைக்கு அது பல்வேறு ஆப்புகளாக மாறி இருப்பது ராகுவினுடைய தன்மை. அப்ப இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. இதன் மூலியமாக நிகழக்கூடிய விளைவுகள் வேணால் நெகட்டிவா இருக்கலாம். அப்ப இந்த பாசிட்டிவிட்டி, இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவிட்டியை பெருக்குவது எப்படி அப்படின்ற விஷயத்தை நாம் கையில் எடுத்துட்டோம்னா ராகுவை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்தலாம். ஆக மாலிக் காஃபரினுடைய படையெடுப்பிற்கு பின்னால் ராகு புறம் சார்ந்த விஷயமாக மாறி போனது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ராகுவை அகம் சார்ந்த விஷயங்களாக வைத்திருக்கிறார்கள். ஜோதிடத்தில் இது முரண்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அகம் சார்ந்த விஷயம் கேதுவாகவும், புறம் சார்ந்த விஷயம் ராகுவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய தன்மைகளை பிரித்தாள்கிற பொழுது ராகு அகம் சார்ந்த பயணத்தில் எவ்வாறு செயல்படுகிறாரோ அதுபோல்தான் புறம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறதோ, உங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறதோ, உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல் தானே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆக இந்த அகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ராகுவை 720 ஆண்டுகளாக ஆண்ட முஸ்லிம் டைனஸ்டியும், முகல் டைனஸ்டியும், அதற்கு பின்னால் வந்த பிரிட்டிஷ்கார ஆட்சிகளாலும் மாற்ற முடியாத இருப்பதற்குண்டான காரணம் இந்த அகம் சார்ந்த ராகுவை நம்மளுடைய கோமநாண்டிகள் பாதுகாத்தனர். இப்போ அந்த அகம் சார்ந்த ராகுவை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். கொண்டு வருகிற பொழுது இந்த புறம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய நெகட்டிவிட்டி போயிடும். இப்ப என்னன்னா, ஒரு ராகு திசை நடக்கிறவர்களுக்கோ, ராகு 7ஆம் பாவத்திலோ 11ஆம் பாவத்திலோ 12ஆம் பாவத்திலோ 4ஆம் பாவத்திலோ அமர்ந்திருந்து திசை நடத்துபவர்களோ இல்லாத அமர்ந்திருக்கிறவர்களோ கண்டிப்பாக உத்ராட்சம் அணிய வேண்டும். காலபைரவரினுடைய வழிபாடு மிக சிறப்பு ராகுவிற்கு. அதே போல ராகு அப்படின்னு எடுத்து பயணப்படுகிற பொழுது இந்த புரோட்டீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். நிறைய இடங்கள்ல புரோட்டீன் சாப்பிட சொல்லியிருப்பேன் ராகுவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்ப ராகு கெட்டு 4, 7, 11, 12 இருக்கிறவர்கள் அதை சாப்பிடும் போது அதனுடைய தன்மை அதிகப்படும் இல்லையா? இப்போ அதனால உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக திருவாசகம், திருமந்திரம் போட பாடல்களினுடைய விஷயங்களை வீட்டுல யூடியூப்ல கூட நீங்க போட்டு கேட்க சொல்லுங்க. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல பெண் குழந்தைகள் நிச்சயமாக அந்த காலத்திலே நம்மளுக்கு முறையாக சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்ய வேண்டும். கொலுசு போடணும், மூக்குத்தி குத்தணும், கம்மல் போடணும், கையில வளையல் போடணும், முடி அகண்டில்லாமல் இறுக்கி கட்டப்பட வேண்டும். வாரத்துக்கு 2 முறை, மாசத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகம் சார்ந்த ராகுவை பாதுகாப்பதற்காக. அது எங்கும் தவற விடாத. இன்றைக்கு இந்த உலகத்தில் பயணிக்கப்பட வேண்டியது என்பது நம்மளுடைய குழந்தைகளுடைய இன்றியமையாத ஒரு விஷயம், தவிர்க்க இயலாது. ஆனால் அவ்வாறு பயணப்படுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய மாறுபட்ட தன்மைகளுக்குள் இந்த குழந்தைகள் போய்விடக்கூடாது. ஏன்னா இப்பயே ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. போதைப் பொருள்களிலும் கூட வித்தியாசமான போதைப் பொருள்கள் வர துவங்கிவிட்டன. அப்ப இதிலிருந்து காற்றுக்கொள்வதற்கு, நம்மை காத்துக் கொள்வதற்கு என்ன விதமான அமைப்புகள் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம எடுத்து கையாள வேண்டும். இதற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த வழிமுறைகள் தான் இந்த மாதிரியான தீவிர மந்திரங்கள், திருமந்திரங்களோ அல்லது திருவாசகமோ அல்லது நிறைய சித்தர் பாடல்கள், ஏதோ ஒன்றை இதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதே போல குருவினுடைய நிலைப்பாடு, ஆன்மீகத்தை கையில் எடுக்க வேண்டும். அது எது வேணாலும் இருக்கலாம். பக்தி மார்க்கமாக இருக்கலாம், கர்ம மார்க்கமாக இருக்கலாம், யோக மார்க்கம். இதுல கொஞ்சம் நீங்க உள்ள போகிற பொழுது உங்களுக்கு இந்த அகம் சார்ந்த ராகுவினுடைய தன்மை வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. ஏன்னால் இந்த புறம் சார்ந்த விஷயம் இன்றைக்கு மாறுபட்டு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் நிறைய பாக்குறோம், ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம்.
கணவன் மனைவிக்குள் நிகழ வேண்டிய அந்தரங்க விஷயங்களை வீடியோ எடுத்து அதை பொதுவெளியிலே போடுகிறார். யாரு? அந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ பதறுகிறது. இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? ஆக நாம் சற்று பின் நிலைப்பாடுகளுக்கு சென்று கோவில் வழிபாடு இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்டர்நெட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் என்று தவிர்க்க இயலாது. அதே போல பின்னாடி சென்று கோயில் வழிபாடு, சஷ்டி விரதம் இதெல்லாம் தவறாமல் ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ இருப்பதற்கு பழக்கங்கள். அட்லீஸ்ட் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய மாற்றங்கள் நிகழ வேண்டி காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி பார்த்து அதிலும் புதிய பரிணாமங்களை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இளைய சமுதாயத்தினர். இது போக வயது முதிர்ந்தவங்களும் இந்த பிரபகண்டாவை பார்த்து பயப்படுறாங்க. ராகு திசை வரும்போது நான் எதிரியாவது போய் மாட்டிப்பேனா அப்படின்னு சொல்லி. அதற்கெல்லாம் ராகுவை முறையாக, ராகு சார் ஒரு பவர், ஒரு விசை, அதுல நீங்க என்ன இன்புட் பண்றீங்களோ அதை டெவலப் பண்ணி கொடுக்கும். அது சுத்திட்டே இருக்குது. அப்போ அதுல நல்ல விஷயங்களை நாம் உள்ள போடுகிற பொழுது அது நல்ல விஷயமாக வெளிப்பட்டு நம்மை காத்தருளும். 1000 ஆண்டுகளாக பிற மதத்தினர், பிற நாட்டினர், பிற மொழியினர் நம்மை ஆண்ட போது கூட இதுவரை நம்மை காத்து வரக்கூடிய விஷயம் அகத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த டிஎன்ஏல இருக்கு நம்ம கிட்ட. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா போதுமானது. ராகுவை பற்றி இத்தனை பயம் கொள்ள தேவையில்லை நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆஸ்ட்ரோ பாபு. நன்றி, வணக்கம்.